ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கேசி பாட்டனி. 12th பயாலஜி ஆகஸ்ட் மந்த்லி டெஸ்ட்டுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து கேட்டிருந்தீங்க. அதற்கான வீடியோ தான் அது. ஸோ நமக்கு ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் மந்த்லி டெஸ்ட்டுக்கான போர்ஷன் கொஞ்சம் மாறுது. நிறைய டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா பயோ பாட்னியில் 4-5 கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பயோசாலஜியில் 6வது லெசன், அதுக்கடுத்து 7வது லெசன். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3rd லெசன் இதெல்லாமே என்ன பண்ணியிருக்கீங்கன்னா கேட்டிருக்கீங்க. ஸோ நான் அது வந்து எப்படி அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பயோ பாட்னியில் 4th லெசன். ஸோ 4th லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக்கு ப்ளஸ் இன்டீரியர் கொஷின் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இந்த 16வது கொஷின் நல்லா பார்த்து வச்சுங்க. தற்கால பயிற்சியில் உயிரி தொழில்நுட்பங்களை எவ்வாறு பயன்படுத்துவாய். அதுக்கடுத்து 17 அடிக்கடி கேட்ட கொஷின். ஸோ ஸ்பைருலினா போன்ற நுண்ணுயிரிகளை இருப்பதற்கு என்ன பொருட்களை பயன்படுத்துவாய். இது வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். மெட்டீரியல் யூஸ்டு டு க்ரோ மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரபணு மாற்றத்திற்கு பயன்படும் வேதிப்பொருட்கள். ஸோ இப்போ வந்து நான் 19வது கொஸ்டின் வந்து சொல்லலை அப்படின்னா அது படிக்க வேண்டாம்னு அவசியம் இல்லை. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இதெல்லாமே படிச்சுங்க. இல்லை சார் நான் அதையும் படிப்பேன் அப்படின்னா அந்த கொஸ்டின் நீங்கள் வந்து படிச்சுருங்க. நான் கொஞ்சம் கம்மியாக படிப்பேன். எனக்கு மினிமமாக வேணும் அப்படின்னா இந்த மார்க் பண்ணுற கொஸ்டினை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுருங்க. இந்த நேம் த கெமிக்கல் யூஸ்டு இன் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் எக்கச்சக்க டைம் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. 2 தான் வரும் சரிங்களா. அதனால் அது வந்து நல்லா பார்த்துருங்க. அதே போல் பிபிஆர் 322 21 இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியம். இதோட படமும் என்ன பண்ணி வச்சுங்க, வரைஞ்சி பார்த்துருங்க. ஏன்னா ஒரு சில டைம் வாட் யூ நோ அபவுட் த வேர்ட் பிபிஆர் 322ன்னு கேட்கலாம். அதோட டயக்ராம் என்ன பண்ணுறாங்க ஒரு சில டைம் கேட்குறாங்க சரிங்களா. அதனால் டயக்ராமும் வரைஞ்சி நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 27 களைக்கொல்லி தாங்கும் தாவரங்களோட அணுகுலுகள். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஹெர்பிசைட் டாலரண்ட் கிராப்ஸு. அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பிடி கிராப்ஸோட நன்மை தீமை சரிங்களா. அட்வான்டேஜ் அண்டு டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் பிடி காட்டன் அது வந்து நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து 29 பயோ ரெமடியேஷன் 30. ஸோ இந்த கொஷின் தான் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது புக் பேக்கில். நமக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து எக்ஸாம்ஸில் வந்து கேட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தனிசெல் புரதத்தின் பயன்கள் இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் எஸ்சிபி இதை நல்லா என்ன பண்ணி வச்சுங்க, படித்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மரபு பொறியியலில் பயன்படும் நொதிகள். ஸோ இது வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா பாருங்கள். ஜெனட்டிக் இன்ஜினியரிங் வாட் ஆர் த என்சைம் யூஸ்டு இன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அது வந்து நல்லா பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பொன்னீர் அரிசி கோல்டன் ரைஸ் இந்த கொஷின் பார்த்துருங்க. இது எல்லாமே இன்டீரியரில் வரக்கூடிய கொஷினு. ஸோ அதுக்கடுத்து நமக்கு வந்து இன்னும் கேட்கல எக்ஸாம், ஒருவேளை பப்ளிக் எக்ஸாமுக்கு எனக்கு இன்டீரியர் வேணும்னா இது பார்த்துங்க. பிஹெச்பியும் பிஎல்ஏவும் ஏன்னா இது அதிகமாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது இந்த உயிர் தொழில்நுட்போட பயன்பாடு சரிங்களா. அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி அதை வந்து படிச்சுருங்க. செகண்டரியாக பிளாட்டிங் டெக்னிக்ஸ் சரிங்களா, பல்வேறு ஒற்றெடுப்பு முறை அது வந்து படிச்சுருங்க. அதுக்கடுத்து இந்த பயோ ரெமடியேஷன் உயிர் வழி திருத்தம். ஒன்று அப்ளிகேஷன் கேட்குறாங்க, இல்லைனா ஒட்டெடுப்பு, இல்லைனா உயிர் வழி திருத்தம். இதுதான் அதிகமாக என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க கேட்டிருக்காங்க. அதை வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் மரபணு மாற்றப்பட்ட உணவோட நன்மைகள் மற்றும் அபாயங்கள் சரிங்களா. மாடிஃபைடு ஃபுட்டோட பெனிஃபிட்டு ரிஸ்க்கு. ஸோ இது வந்து என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க, அது வந்து பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி நல்லா படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து 5th லெசனில் மோஸ்ட்லி எல்லா புக் பேக்கும் என்ன பண்ணுறாங்க நல்லா படிச்சிருங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 14, அதுக்கடுத்து 15 இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைப்ரிட் இந்த கொஷின் ரிப்பீட்டாக இன்டீரியரில் கேட்கக்கூடிய கொஷினு. அதுக்கடுத்து உடல் நகல்சார் வேறுபாடு கேமெட்டக நகல்சார் வேறுபாடு சோமோக்ளோனல் கேமெட்டோக்ளோனல் வேரியேஷன் அப்படின்னு இருக்கும். அதை வந்து நல்லா படிச்சுருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வைரஸ் அற்ற விதைகள் வைரஸ் ஃப்ரீ பிளான்ட் அப்படின்னு இருக்கும். அந்த கொஷின் என்ன பண்ணுறாங்க படிச்சுருங்க. இது எல்லாமே இன்டீரியரில் கேட்கக்கூடிய கொஷின். அதுக்கடுத்து எச் பிளான்ட்னா என்ன, பிரிகூர்னா என்ன, டோட்டி பொட்டன்சி அப்படின்னா என்ன, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திசு வளர்ப்புனா என்ன, அதோட டைப்ஸ் சரிங்களா, டிஷ்யூ கல்ச்சரோட டைப்ஸ் அதை வந்து என்ன பண்ணுறாங்க நல்லா படிச்சுருங்க. அதுக்கடுத்து செயற்கை விதைகளின் நன்மைகள். ஸோ இந்த கொஷின் நம்பர் போடாத எல்லாமே இன்டீரியர் கொஷின் அது வந்து பார்த்துருங்க. யூசஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சீட் அது வந்து என்ன பண்ணுறங்க நல்லா படித்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து செயற்கை விதைகள் எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகிறது, ஹவு டு ப்ரொடியூஸ் ஆர்டிஃபிஷியல் சீடு அது வந்து நல்லா படிச்சுருங்க. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியம் இந்த செல் மிதவை வளர்ப்பு செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர்னு இருக்கும், அதை வந்து பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து நமக்கு 1 மார்க்ஸு இது எல்லாமே கேட்கக்கூடியது என்னென்னா இந்த 2ஆம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள்லாம் என்ன, அதோட பயன்கள். ஸோ இந்த கொஷினை பார்த்துருங்க. 5 மார்க்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திசு வளர்ப்போட அடிப்படை கொள்கை, அதே போல் பார்த்தீங்கன்னா பயன்கள் சரிங்களா,
திசு வளர்ப்போட பயன்கள்னு இருக்கும், அது படிச்சிருங்க. அதுக்கடுத்து இந்த உறைகுளிர் பாதுகாப்பு, இது நமக்கு 3 மார்க்ஸ்லையும் கேட்குறாங்க, 5 மார்க்ஸ்லையும் என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்க. அதனால் இதை நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து இந்த தாவர திசு வளர்ப்போட பயன்பாடுகள். ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷினு. ஒருவேளை உங்களுக்கு வந்து தேர்ட் லெசனுக்கு வேணும், இந்த புரோட்டோபிளாஸ்ட்லாம் என்ன பண்ணுறங்க நல்லா பார்த்துருங்க. எனக்கு வந்து தேர்ட் லெசனுக்கு வேணும் அப்படின்னா நம்ம 40 டேஸ் ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு பயாலஜிக்கு பயோ பாட்னி ப்ளஸ் வந்து பயோசுவாலஜி அப்டேட் பண்ணியிருக்கோம். அதே போல் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதில் இருக்கும், நீங்கள் அதை என்ன பண்ணி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சிங்க. டிஸ்கிரிப்ஷனில் குவார்ட்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும், அதில் நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே என்ன பண்ணியிருக்கோம், அப்டேட் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயோசுவாலஜியில் 6th லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 17th கொஸ்டின் வந்து நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து 19 கூவி பரிமாணம் விரி பரிணாமம் கன்வெர்டன்ட் டைவர்ஜென்ட்டு, அதேமாதிரி 23 டார்வின் கோட்பாட்டுக்கான எதிர்கருத்துகள், இதெல்லாமே என்ன பண்ணுங்க நல்லா படித்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 29 லாஸ்ட் டைம் கூட பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருந்தாங்க, நம்ம ஈஸி தான் சரிங்களா, வரிசைப்படுத்தி என்ன பண்ணணும் எழுதணும், அதை வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கொஷினில் முதுமரபு மீட்சி அட்டாவிசம் அப்படிங்கிறது, அதுக்கடுத்து இணைப்பு உயிரிகள் கனெக்டிங் லிங்க், அது வந்து என்ன பண்ணுறங்க நல்லா பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோப்ரோலைட்டுகள் சரிங்களா, இந்த கொஸ்டின் என்ன பண்ணுங்க பாருங்கள். ஸோ ஒன்ஸ் அகைன் மறுபடியும் சொல்கிறேன், மார்க் பண்ணுறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துங்க. அதர்வைஸ் எனக்கு எல்லா கொஸ்டினும் படிக்க முடியும் அப்படின்னா மற்ற கொஸ்டின் என்ன பண்ணுறீங்க படித்து வச்சுங்க சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பொத்த உறுப்பு செயலொத்த உறுப்பு ஹோமோலாகஸ் அனலாகஸ் ஸ்ட்ரக்சர், அது வந்து பார்த்துருங்க. அதே போல் திடீர் மாற்ற கோட்பாட்டோட சிறப்பு பண்புகள் சேலிங் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மியூட்டேஷன் தேரி, இதெல்லாமே இன்டீரியரில் கேட்கக்கூடிய கொஷினு, அதெல்லாமே நல்லா பார்த்துருங்க. ஸோ 5 மார்க் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஹார்டி வெயின்பெர்க்கோட அந்த சமன்பாடு, அது வந்து என்ன பண்ணுறங்க நல்லா பார்த்துருங்க. ஸோ அடிக்கடி பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டது இந்த கரும்புள்ளி அந்து பூச்சி எடுத்துக்காட்டு, அது வந்து என்ன பண்ணுறங்க பார்த்துருங்க சரிங்களா. தொழிற்சாலை மலனாக்கம் இருக்கும், அது வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து 25 டார்வின் குருவிகள் ஆஸ்திரேலிய பைப்பாலூட்டிகள் சரிங்களா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுருங்க. ஸோ அதுக்கடுத்து 7th லெசனு. ஸோ 7th லெசன் வந்தீங்க அப்படின்னா இன்டர்ஃப்ரான் அப்படின்னா என்ன, இந்த கொஸ்டின் என்ன பண்ணுங்கள் நல்லா பாருங்கள், அதிகமாக எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து தடுப்பு மருந்துனா என்ன, அதோட வகைகள் 22, அது வந்து பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து 27, ஸோ இது வந்து எக்ஸாம்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க அதிகமாக கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 28, இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டினில் இருக்கும். அதேமாதிரி 29 சரிங்களா, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே போல் இன்டீரியர் வந்தீங்க அப்படின்னா கால ஆசார், அது வந்து என்ன பண்ணுறங்க நல்லா படிச்சுருங்க. அதுக்கடுத்து எதனாச்சும் ஒன்று நமக்கு வந்து கொடுத்துட்டு அதோட நோய் காரணி எதனால் ஏற்படுது, எப்படி பரவுது அப்படின்லாம் என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. ஸோ அதெல்லாமே என்ன பண்ணுறங்க நல்லா பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது இன்டீரியரில் மந்தமான நோய் தடுக்காப்பிற்கு ஊக்கித்துளைங்க அவசியம் ஏன், இதெல்லாமே இயர்பே போட்டிருக்கோம் சரிங்களா, இதெல்லாமே இயர் கொஸ்டினில் கேட்டது. அதுக்கடுத்து டயக்ராம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நிணநீர் முடிச்சோட டயக்ராம் வரைஞ்சி பார்த்துருங்க, லிம்ஃப் நோடுன்னு சொல்லுவோம், அது வந்து என்ன பண்ணுறங்க வரைஞ்சி பார்த்துருங்க. அதே போல் இந்த சுய தடைக்காப்பு அப்படிங்கிறது திசை மாற்றப்பட்ட தடைக்காப்பு, ஆட்டோ இம்யூனிட்டி இஸ் ஏ மிஸ்டைரக்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஜஸ்டிஃபை. ஸோ இது வந்து இயர் கொஸ்டினில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க, அது வந்து நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து போதை பருத்தி சரிங்களா, போதை மருந்துகள் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், அது வந்து என்ன பண்ணுறாங்க நல்லா பார்த்துருங்க. ஹெச்ஐவோட டயக்ராம் வந்து வரைஞ்சி பார்த்துருங்க. ஸோ 5 மார்க்ஸ்னு வரும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் நல்லா பார்த்துங்க, இம்யூனோகுளோபினோட ஸ்ட்ரக்சரு, அது வந்து நல்லா படித்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியத்தோட லைஃப் சைக்கிள் இன்டீரியரில், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அது வந்து நல்லா பார்த்துருங்க. அதே போல் வந்து சஜஷன், இந்த போதை மதுவை வரையறையின்றி பயன்படுத்தி தடுக்க சில வழிகள், இது வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்துருங்க. அதே போல் ரொம்ப முக்கியம் இந்த இம்யூனிட்டி ஃப்ரம் பேசிவ் ஆக்டிவ் பேசிவ் இம்யூனிட்டியோட வேறுபாடு. ஸோ உங்களுக்கு எந்த லெசன் அப்படிங்கிறத பாருங்கள். ஒருவேளை 8th லெசன் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து குவார்ட்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம், அதில் வந்து எல்லா லெசனுக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்கோம், அதை பார்த்துருங்க. அதோட பிடிஎஃப் எல்லாமே வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு நம்ம ஸ்டடி பிளானில் அப்டேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா, அதில் பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் என்ன பண்ணீங்க செக் பண்ணிங்க. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே குவார்ட்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும், அதோட லிஸ்ட்டு ப்ளே லிங்க்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. தேங்க்யூ ஆல்.